நாகையில் 2 விசைப்படகுகள் இன்னும் கரை திரும்பாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகுகள் கரை திரும்பவில்லை. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இந்த 2 விசைப்படகுகளும் எப்போது கடலுக்கு மீன்பிடிக்க சென்றது? இப்ப கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீற்றம் காரணமாக அவங்களால திரும்ப முடியலையா? யாரெல்லாம் சென்றார்கள்? என்ன பாதிப்பு இருக்கு? அதாவது சென்னைக்கு 560 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு 460 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதால் நாகையில் கடுமையான கடல் சீற்றம் காணப்படுகிறது. குறிப்பாக நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாகவே நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை அறிவித்திருந்தது. இருந்த போதிலும் புயல் அறிவிப்புக்கு முன்னதாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 580 விசைப்படகுகளும் 3200 ஃபைபர் படகுகளும் கரை திரும்பி கொண்டிருந்தார்கள். பைப் படகு மீனவர்கள் முழுமையாக கரை திரும்பிய நிலையிலும் விசைப்படகு மீனவர்களும் 500க்கும் மேற்பட்டவர்கள் கரை திரும்பி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நாகை அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த எழிலரசன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு கிட்டத்தட்ட 2 விசைப்படகுகள் சென்ற 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடல் தொழிலுக்கு சென்று இதுவரை கரை திரும்பவில்லை என்ற ஒரு தகவல் மீன்வளத்துறையிலிருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த மீனவர்கள் கரை திரும்புவதற்குண்டான GPS, வாக்கி-டக்கி உள்ளிட்ட கருவிகள் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை விரைந்து கரை திரும்புவதற்குண்டான வேலையை மாவட்ட நிர்வாகம் சரி மீன்வளத்துறை அதிகாரிகளும் சக மீனவர்களும் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலைக்குள் அவர்கள் கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டாலும் கடலுடைய காற்று சீற்றமும் கொந்தளிப்பும் அதிகம் காணப்படுவதால் கடலோர மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக நாகப்பட்டினத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 25 கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடற்கரை பகுதிகளுக்கு எந்த விதமான மீன் தொடர்பான மீன் விற்பனை அல்லது எந்த விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பையும் மாவட்ட மீன்வளத்துறை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.